இது மக்களின் தளம். வணக்கம். சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை தனது பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு அழைத்து வந்து அத்தியாவசிய பொருட்களை கொடுத்துள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய். இந்த நிகழ்வுதான் இப்ப சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதுவும் பெரும் பேசு பொருளாகி உள்ளது. அப்படி நடிகர் விஜய் என்ன செய்தார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணீங்க. அப்பதான் நான் போடுற புதிய புதிய தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ அந்த தகவல் என்னன்னு பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே பெய்து வரும் கனமழையின் காரணமாக சென்னையின் அநேக இடங்களில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. திருவண்ணாமலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சோகமும் அரங்கேறி உள்ளது. அனைவருமே இது அறிந்ததுதான். தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 300 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கிட்டத்தட்ட 500 மில்லிமீட்டர் மழை வெறும் 3 நாட்களில் பதிவாகியுள்ள நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக அரசு உடனடியாக 2000 கோடி ரூபாய் நிதியை அளித்திட வேண்டும் என்று மத்திய அரசிற்கு கடிதம் ஒன்று எழுதியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். திடீர் மண் சரிவினால் புதையுண்டு 3 வீடுகளில் சிக்கியவர்கள் சடலமாக மீட்கப்பட்ட செய்தி கேட்டு நெஞ்சி பதறியது. கடந்த காலத்திலும் சரி தற்போதும் சரி தங்களுடைய உயிரை பணயம் வைத்து மக்களின் உயிரை காப்பாற்றுகின்ற பேரிடர் மீட்பு மேலாண்மை படையினரின் அர்ப்பணிப்பு மிகவும் பெரியது. ஆனால் புயல் வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட காலங்களில் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு ஆபத்துகள் அதிகம் உள்ள இடங்களில் பேரிடர் மீட்பு படைகளை தயார் நிலையில் வைத்திருப்பது அவசியமாகும் என்று கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது தன்னுடைய 69வது மற்றும் இறுதி திரைப்பட படப்பிடிப்பில் இருந்து வரும் நடிகர் விஜய் பனையூரில் உள்ள தன்னுடைய அலுவலகத்தில் நிவாரண பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் அங்கு வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்கு நிலம் கொடுத்த விவசாயிகளை விக்கிரவாண்டியில் சந்தித்து அந்த பகுதிகளே விருந்தளிக்காமல் தனது பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வரவழைத்தார் நடிகர் விஜய். இப்போதும் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்திக்காமல் பல கிலோமீட்டர் அவர்களை பயணிக்க வைத்து தன்னுடைய அலுவலகத்தில் நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்கிறார். ஒரு பாதிப்பை நேரடியாக சென்றால் மட்டுமே அங்குள்ள கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்படி ஏழை எளிய மக்களை சிரமப்படுத்தி நீண்ட தூரம் பயணிக்க வைப்பது, தன்னிடத்திற்கு வரவழைப்பது மன்னர் காலத்தில் கூட நடக்காத விஷயம். இவரா மக்களுக்கு அரசியல் செய்ய போகிறார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று பார்க்காமல் தன் அலுவலகத்திற்கு வரவழைத்து பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய நடிகர் விஜய் வருங்காலங்களில் தன் ரசிகர்களுக்கும் தமிழக பொதுமக்களுக்கும் இவர் வருங்காலங்களில் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.